ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/10/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாங்களை இந்த நரக பாதாளத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். அதுக்காக தான் பாபாவை கூப்பிட்டீங்க, இந்த பாதாள லோகத்திலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்ட்டு, முக்தி கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. முக்தி கொடுங்க, ஜீவன் முக்தி கொடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அவர் வந்துட்டார். குழந்தைகள் தான் இருக்கிறதுலையே மிக உயர்ந்த மிகச்சிறந்த கைவினைஞர். எது உங்களுடைய கைவினை இல்லையா? ஸோ அதுக்கு பதில், குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தம் புதியதாக்கக்கூடிய கைவினை செய்கிறீங்க. இதுக்கு உங்களுக்கு செங்கல் தேவைப்படலை, சிமெண்ட்டும் தேவைப்படலை. இல்லை, சொர்க்கத்தை காட்டுறோம். எப்படி? நினைவு யாத்திரையிலேயே நாம் அந்த புது உலகத்தை கட்டுறோம். இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் நினைவுனாலேயே கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நினைவுனால அந்த கோயிலை கட்ட முடியாது, ஆனால் நினைவுனால சொர்க்கத்தை கட்ட முடியும். நினைவுனால மட்டும்தான் சொர்க்கத்தை கட்ட முடியும். நாம் புது உலகத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கோ கட்டலை, உங்களுக்காக கட்டுறீங்க. அதன் எஜமானர்களாக நீங்கள் ஆக போகிறீங்க. ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையான ஆன்மீக குழந்தைங்க கிட்ட பேசுகிறார். அதாவது ஆத்மா கிட்ட பேசுகிறார். பேசுகிறது யார்? அதுவும் ஒரு ஆத்மா, பரமாத்மா. உங்கள் கிராமத்தை விட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா, நான் சிவபாபாவுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் ஒரு சாது முனியை பார்க்க வரலை, அல்லது வேத சாஸ்திரங்களை கேட்க வரலை. சிவபாபா கிட்ட போகிறோம்னு புரிஞ்சுக்கிறோம். உலக மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க? சிவன் மேலே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிவன் மேலே இருக்கிறாரு, சொர்க்கம் மேலே இருக்குது, எல்லாம் மேலே இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவரை நினைக்கும் பொழுது கண்களை திறந்து உட்கார்றதும் கிடையாது, கண்ணை மூடிக்குவாங்க. மைண்டில் சிவலிங்கத்தை நினைப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போய் சிவனை நினைக்கும் பொழுது மேலே பார்ப்பாங்க, அல்லது சிவன் கோயிலை நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் கண்களை மூடிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை அவங்களுடைய பார்வை, கோயிலில் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க பக்கம் ஈர்க்கப்பட்டதுன்னா அவங்களுடைய ஆன்மீக சாதனம் துண்டிக்கப்படும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் கண்ணை மூடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் பாபா இங்கே கண்களை திறந்தபடியே ஆன்மீக சாதனம் பண்ண கற்றுக் கொடுக்குறார். ஆத்ம உணர்வில் இருக்க கற்றுக் கொடுக்குறார். பாபாவை நினைக்க கற்றுக் கொடுக்குறார். நாமளும் சிவபாபாவை நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நாம் சிவனையும் நினச்சிருப்போம், கிருஷ்ணரையும் நினச்சிருப்போம், ராமரையும் சிலர் நினச்சிருப்பாங்க, சிலர் தங்களுடைய குருமார்களை நினச்சிருப்பாங்க. குருவுடைய டாலர் செஞ்சு கழுத்தில் மாட்டிக்குவாங்க. கீதையை கூட சின்னதாக டாலர் செஞ்சு மாட்டிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க.
ஸோ இது எல்லாம் பக்தி மார்க்கம். வீட்டில் உட்கார்ந்தபடியே கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பக்தி மார்க்கத்தில் கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டே கடவுளை நினைத்தார்கள். அதே மாதிரி கடவுளை நினச்சிக்கிட்டு தீர்த்த யாத்திரைக்கும் போவாங்க. ஏன் அவங்க போகணும்? வீட்டிலே தான் சாமி படம் இருக்குல்ல, அதுக்கு பூஜை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் தானே. ஆனால் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைக்கு போகிறது பக்தி மார்க்கத்தின் பழக்கமாயிடுச்சு. ஜென்ம ஜென்மமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவின் 4 மூலைகளுக்கும் போகிறாங்க. சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் காசி, ராமேஸ்வரம், இன்னும் 2 இடம் வரும். எதுக்கு இந்த 4 தீர்த்த ஸ்தலங்கள் பேசப்படுது? ஏன்னா அவங்க 4 திசையிலும் போகிறாங்க கடவுளை தேடி. நாலாபுரமும் அலையிறாங்க, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்ட்டு. எப்போ பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ ஒருவரைத்தான் வழிபட்டாங்க. அது கலப்படமற்ற பக்தி, சதோ பிரதான பக்தின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அது தமோ பிரதான பக்தி, கலப்படமான பக்தி ஆயிடுச்சு. நிறைய பேரை நினைக்கிற பக்தி ஆயிடுச்சு. தமோ பிரதான உடலை கூட பூஜை பண்ணுறாங்க. இல்லை, தேவதைகளை வழிபட்டால் அது சதோ பிரதான உடல். இங்கே தமோ பிரதான உடல். இயேசுவை வழிபடுறாங்கன்னா அது ரஜோ உடல். தேவதைகளாவது சதோ பிரதான உடல். அப்போ உண்மையில் அவங்க தமோ பிரதான பூதங்களை வழிபடுறாங்கன்றார். இல்லை, பஞ்சபூதத்தினால் ஆன உடல் தானே இது. ஆனால் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சிலர் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தால் கூட அவங்களுடைய புத்தி யோகம் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, சிவபாபாவை நினைக்கிறதுக்காக இங்கே கண்ணை மூடிட்டு உட்காரக்கூடாது. கண்ணை திறந்து நினைக்கக்கூடிய சக்தியை வளர்த்துக்கணும். கண்ணை மூணா டக்குன்னு பாபா நினைவு வருன்றது உண்மைதான். ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டே நீங்கள் நினைவு பண்ண கற்றுக்கணும். பாபா தூர தேசத்தில் வசிப்பவர், பரந்தாமத்தில். அங்கிருந்து குழந்தைங்களுக்கு மிக உயர்ந்த வழியை கொண்டுட்டு வந்திருக்கிறார், ஸ்ரீமத். அதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகத்தான் உயர்ந்த தேவதைகளாக நீங்கள் மாற முடியும். இப்போ தேவதைகளுடைய முழு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இங்கே உட்காந்துக்கிட்டே உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? எங்கே உருவாகுது சொர்க்கம்? சங்கமயுகத்தில் உருவாகுது. இதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகி பாடத்தை கற்றும் கொடுக்கிறாரு. பிறகு குருவாகி நம்ம கூடவே அழைச்சிட்டு போகிறார், சத்கதி கொடுக்கிறார். மற்றபடி உலகில் குருமார்கள் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. அந்த ஒரு தந்தை தான் தந்தை, டீச்சர், சத்குரு அப்படின்னு 3 பதவி வகிக்கிறார் ஒரே நேரத்தில் நமக்கு. அவர்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தி அடையிறோம். சத்குரு நம்ம இந்த பழைய உலகத்திலேருந்து புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். வயதான தாய்மார்கள் இதையெல்லாம் புரிஞ்சிக்க கஷ்டப்படுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் புரியாது. அதனால் பாபா சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சிக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களை ஆத்மான்னு ஒன்று பாபாவை நினைக்கிறது தான். ஸோ இது எல்லோருக்கும் புரியும்.
வயதான தாய்மார்களுக்கு ரொம்ப எளிமையான மொழியில் இதை புரிய வைங்க. நம்ம சிவபாபாவுடைய குழந்தைகள். பாபா நமக்கு சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கான முழு உரிமை இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா, அலட்சியத்தில் தவற விடுறோமா அப்படிங்கிறது நம்ம கவனத்தை பொறுத்து இருக்குது. எல்லோர் முன்னாடியும் மரணம் நின்றுட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாறும். அதே மாதிரி புதிய உலகம் 5000 வருடம் கழித்து பழைய உலகமாகவும் மாறிடும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு சில மாதங்கள் தான் தேவை. ஆனால் அந்த வீடு பழசாகிறதுக்கு 100 வருடங்கள் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஒரே பிறவியில் புது உலகம் கட்டப்படுது. பிறகு 5000 வருடம் கழித்துத்தான் இது பழையதாக மாறுது. இந்த பழைய உலகம் இப்போ அழிக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நடக்க போகிற அதே யுத்தம் 5000 வருடம் கழித்து மீண்டும் நடக்கும். ஏன்னா நடந்ததே தான் நடக்கும். வயதான தாய்மார்களால் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்க வேண்டியது குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை. அவங்களுக்கு ஒரு வாக்கியம் சொன்னால் போதும். அது என்ன? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணால் போதும் மாதாஜி அப்படின்னு புரிய வைங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். அதனால் பரந்தாமத்தில் பாபாவை நினைவு செய்யுங்க. அப்போ தான் நாம் அங்கே போக முடியும்னு சொல்லுங்க. பிறகு அந்த பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து உடலை எடுத்து நம்ம பாகத்தை நடிக்கிறோம். ஆத்மாக்கள் சுகதுக்கத்தின் பாகத்தை இந்த பூமியில் தான் நடிக்கிறாங்க. வேற எங்கேயும் கிடையாது சுகதுக்கம். இதே பூமி சுகமாக இருக்கும்போது சொர்க்கம்னும், நரகமாக மாறும்போது துக்கமாக மாறும்போது நரகம்னும் சொல்லப்படுது. ஸோ இங்கே பாபா சொல்கிற முக்கியமான விஷயமே என்னை நினைவு பண்ணுங்கள், சுகம் நிரம்பிய அந்த சுகதாமம் சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இங்கே ஒருத்தனுக்கு வந்து தான் இருக்கக்கூடிய லௌகீக வீடு என்னுடைய வீடுன்ற உணர்வு இருக்குது. ஆனால் தான் திடீர்னு சொத்து அபகரிக்கப்படும் போது பைத்தியம் பிடிச்சி போயிடுது. பாபா சொல்கிறாரு, இந்த ஆசை இங்கே வைக்கிறதுக்கு பதில் சொர்க்கத்தில் வைங்கன்றார். எந்த அளவிற்கு அது உங்களதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடையதாகவே மாறிடும்ன்றார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள்ன்றதை நினைத்து நினைத்து பார்க்க பார்க்க அந்த குணம் உங்களுடையதாக இப்போவே மாறும். நான் அந்த சத்தியுகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபாவை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும். உங்கள் சொர்க்கத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வயதான தாய்மார்களுக்கு சத் சங்கத்தில் இந்த மத கதைகளை கேட்குற பழக்கம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு திரும்ப திரும்ப பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கத்தான் செய்வோமே தவிர மத கதைகளை கேட்க மாட்டோம். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் நாம் நிறைய கதைகளை கேட்டிருக்கிறோம். அதனால் எந்த நன்மையும் கிடையாது. அந்த கதையை கேட்டு இந்த அழுக்கான உலகத்திலேருந்து தப்பிச்சு புது உலகத்துக்கு போனீங்களா என்ன? பாவம், மனிதர்களுக்கு படைப்பவர் தந்தையையும் தெரியாது,
அவர் படைத்த படைப்பாகிய சொர்க்கத்தை பற்றியும் தெரியாது. எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியாது தான். இப்போதான் ஓ இதுதான் பக்தி மார்க்கமா, இதுதான் ஞான மார்க்கமா அப்படின்னு பாபா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் தங்களுடைய வீடுகளில் விக்கிரகங்கள், சாமி விக்கிரகங்கள் வச்சுருக்கிறாங்க, தேவதைகளுடையது. ஸோ அதை நீங்கள் வீட்டில் வச்சாலும் ஒன்று தான், கோயிலில் வச்சுருந்தாலும் ஒன்று தான். அதனால தான் கோயில் கோலம்னு சுற்றுற மனைவியை பார்த்து கணவன்மார்கள் கேட்பாங்க, எதுக்கு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிற, வீட்டிலே அந்த சாமி சிலையை வாங்கி வச்சு பூஜை பண்ணு, எதுக்கு எங்கெங்கேயோ சுற்றி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாராம். இருந்தாலும் அவங்களுக்கு கோயில் போகிற அந்த பக்தியின் பாவனை இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். வெவ்வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, வெவ்வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் வேற போகிறாங்க. அதை ஒழுங்காக வீட்டிலே உட்காந்து வணங்கலாமே, அலையிற வேலை மிச்சம், உடம்பு ஆரோக்கியம் குறையாமல் இருக்கும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி தீர்த்த யாத்திரைக்கு போகிறது உண்மையில் பக்தியில் தடுமாறுறது, அலைஞ்சு திரிகிறது. நாம் இந்த 84 பிறவி சக்கரத்தை பல முறை சுற்றி வந்திருக்கிறோம். அது தங்க யுகத்திலையும் வெள்ளி யுகத்திலையும் எந்த தீர்த்த யாத்திரையும் கிடையாது. காரணம், அங்கே எந்த கோயில்களும் இருக்காது, அங்கே அலையிற வேலை இருக்காது. அதனால தான் கோயில், மசூதி, சர்ச் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை சீற்றத்தினாலேயோ மத கலவரத்தினாலேயோ இடிக்கப்படும். நீங்கள் கவலைப்படக்கூடாது. காரணம், சொர்க்கத்திற்கு போவதற்காகத்தான் இதெல்லாம் நடக்குதுன்ற ஞானத்தோடு அமைதியாக விலகி இருந்து பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இடிக்கப்படுதுனாலே சொர்க்கம் பக்கத்தில் வருதுன்னு ஆனந்தமாக இருக்கணும். ஸோ அப்போ கோயிலே இல்லை சொர்க்கத்தில்னா எங்கே போய் யாத்திரைக்கு போவாங்க? ஸோ இந்த பக்தி மார்க்கத்தில் தான் இந்த தீர்த்த யாத்திரை எல்லாம் இருக்குது, ஞான மார்க்கத்தில் கிடையாது. ஸோ தீர்த்த யாத்திரைக்கு போகிறதெல்லாம் பக்தி. ஒரு சிவபாபாவை தவிர வேற யாரும் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு சத்கதி ஏற்படுது. பாபாவைத்தான் சத்கதி கொடுக்கிற வள்ளல்னு சொல்ல முடியும். சிவபாபாவை யாரும் ஸ்ரீன்னு சொல்கிறது கிடையாது. உண்மையிலே ஸ்ரீன்னு அவருக்கு தான் சொல்லணும். ஸ்ரீனா உயர்ந்த, அது தேவதைகளுக்கு. ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்த, அது உயர்ந்த தேவதைகளை உருவாக்கிய உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவுடைய டைட்டில். ஆனால் அப்படி யாரும் கூப்பிட்றது கிடையாது. ஸ்ரீ சிவபாபான்னு யாராவது சொல்கிறாங்களா? பாபா சொல்கிறார், அவருக்கு எந்த பட்டமும் தேவையில்லை. ஸோ அவருடைய மகிமை பாடுறாங்க, சிவபாபான்னு சொல்கிறாங்க. சிவபாபா, நாங்கள் அழுக்காகிட்டோம், வந்து எங்களை தூய்மையாக்குங்க பாபா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனிதர்கள் இந்த பக்தி மார்க்க சேத்துல கழுத்து வரை மூழ்கிட்டாங்க. இந்த புதைக்குழியில் அவங்கள வெளியில் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதில் சிக்கிக்கிட்டு அழுகுறாங்க, கையை கொடுத்து வாங்கினா வரவும் மாட்டுறாங்க. ஸோ இந்த விகாரங்கள்ன்ற விஷ புதைக்குழியில் சிக்கிக்கிட்டாங்க. ஏணிப்படியில் இறங்கி வர வர சிக்கிடுறாங்க. யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் பாபா எங்களை இங்கேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பாபாவும் நாடகப்படி வந்து தான் ஆகணும். பாபா சொல்கிறாரு, நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த புதைக்குழியிலிருந்து நீக்குவதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாகமே இதுதான்.
இந்த புதைக்குழியத்தான் நரகத்தின் ஆழ்ந்த இருள் அப்படின்னு சொல்லப்படுது. பாபாவே உட்கார்ந்து இதெல்லாம் புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பாருங்க, பாபாவுக்கு எப்படி ஒரு இன்விடேஷன் கொடுக்கறாங்க. ஜென்ரலாக கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? பதித்த பாவன தந்தையே, இந்த அழுக்கான பழைய ராவணனுடைய உலகத்துக்கு வாங்க, கழுத்து வரை மூழ்கி மூச்சு திணறிட்டு இருக்கிறோம், உங்களை தவிர யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கூப்பிடுறீங்க. சிவபாபாவை தூரதேசத்தில் வசிப்பவனே அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இது ராவண ராஜ்யம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் தமோ பிரதானமா ஆகிட்டாங்க. அதனால தான் எங்களை தூய்மையாக்குங்கன்னு சத்தமாக பாடுறாங்க. பதித்த பாவனா, சீதைகளின் ராமான்னு பாடுறாங்க. ஸோ பாடுறாங்கனாலே என்ன அர்த்தம்? அவங்க அழுக்காகிட்டாங்கன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த உலகமுமே இப்போ அழுக்காக தான் இருக்குது. ஏன்னா இது ராவண ராஜ்யம். அதில் தான் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் என்னை காப்பாற்றுறதுக்கு வாங்கன்னு கடவுளுக்கு அழைப்பிதழ் கொடுத்தீங்க. பாபா, எங்களை இந்த நரகத்தின் பாதாளத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் உங்களை காப்பாற்றுறதுக்காக பாபாவும் வந்திருக்கிறார். ஸோ எந்த அளவிற்கு உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரன் பாபான்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்க இந்த நாடகத்தில் எல்லையற்ற துக்கத்தை பார்த்துட்டாங்க. ஸோ காலம் கடந்து கொண்டே இருக்குது. ஒரு வினாடி மாதிரி அடுத்த வினாடி இருக்காது. பாபா உங்களை லக்ஷ்மி நாராயணனாக மாத்துறார். பிறகு என்ன, அரை கல்பம் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க. ஸோ எப்பவுமே நான் லக்ஷ்மி நாராயணனாகி அரை கல்பம் ஆட்சி செய்ய போகிறேன்றது உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. சொர்க்கம் வர்றதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அதே மாதிரி அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு தகுதி படுத்திக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது இல்லையா? ஒன்று சொர்க்கம் வந்துடுச்சுன்றது சந்தோஷம். ஆனால் அதுக்கு தயாராகிறதுக்கு நேரம் கம்மியாக இருக்குதுன்றது உங்களுக்கு எச்சரிக்கை. ஸோ சீக்கிரமாக தயாராகிடணும். ஏன்னா எப்போ மரணம் ஸ்டார்ட் ஆகுதோ மக்கள் குழம்பிடுவாங்க, என்னடா அது கொத்து கொத்தா சாகுறாங்களேன்ட்டு. கொரோனா வரும்போதே அந்த பீதி இருந்துச்சுல உலகம் ஃபுல்லாக. என்ன பண்ணுறதுனே தெரில அரசாங்கத்துக்கு. வீட்டை விட்டு வெளில வராத, பாபா சொல்லியிருக்கிறார்ல, வீட்டை விட்டு வெளியே வராத சூழ்நிலை வரும். யாராவது யோசித்து பார்த்துருப்போமா இந்த நோயினால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்ன்ட்டு? ஸோ நிறைய விஷயங்கள் குறுகிய காலத்தில் நடந்துடும். ஒரு சத்தம் கேட்டவுடனே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாங்கன்றார். அதுவும் உக்ரைன், பாலஸ்தீன் போன்ற இடங்களில் தொடர்ந்து அந்த அணுகுண்டு வெடிச்சு அந்த குண்டு போடுறாங்க, ஏவுகணை விடுறாங்க. பயங்கரமாக இருக்குது சவுண்டு. பாவம் அங்கே இருக்கிற குழந்தைங்களும் பயங்கரமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. இலங்கையில் சண்டை நடக்கும் பொழுது அதை கேட்டவர்களே ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ எப்படி சாவாங்கன்னு கேட்காதீங்க, அவ்வளோ கொடூரமாக இருக்கும் மரணன்றார். பாருங்கள், நிறைய வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ எல்லோரும் யாத்திரைக்கு போகிறதை பார்த்துட்டு அவங்களும் ரெடி ஆகுறாங்க. பக்தி மார்க்கத்தின் யாத்திரையின் அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம்.
அது இறங்குவதற்கான யாத்திரை. தமோ பிரதானம் ஆகிறதுக்கான யாத்திரை. அதில் எந்த நன்மையும் கிடையாது. உங்கள் காசு செலவு வேஸ்ட் ஆகுறது, உங்கள் வாழ்க்கை வீணாக்கிறது தான் மிச்சம். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறீங்க பாருங்கள் யாத்திரை, வீட்டில் உட்காந்துக்கிட்டே நினைவுனால, இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த யாத்திரை. இதுதான் உங்களுக்கு 5000 வருடம் இழந்ததை மீண்டும் பெற்று கொடுக்கிறது. இதன் மூலமாக தான் இந்த அழுக்கான உலகத்தை விட்டு நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு போகிறீங்க. அதனால் இந்த சிவபாபாவுடைய குழந்தைங்களுக்கு குறைஞ்சபட்சம் இதையாவது ஞாபகப்படுத்துங்க. சிவபாபாவை நினைவு பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இங்கே வயதானவர்களை சொல்கிறார், பாபா நினைவில் இருக்கிறீங்களா மாதாஜி, நினைங்க அதுதான் முக்கியம். இதை கொஞ்சம் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இதோடைய பலன் கிடைக்கும். இந்த படிப்பின் மூலமாகத்தான் உங்களுக்கு பதவி கிடைக்கிது. இதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. பதவியில் ராஜா பதவியிலேருந்து வெட்டியான் பதவி வரைக்கும் இருக்குது. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவிக்கும் தாழ்ந்ததிலும் தாழ்ந்த பதவிக்கும் இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஒரு பிரதம மந்திரிக்கும் வேலைக்காரனுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அதேமாதிரி ராஜ்யத்திலும் வரிசைக்கிரமமாக இருப்பாங்க எல்லோரும். சொர்க்கத்திலும் ராஜ்யம்தான் இருக்கும். ஆனால் அங்கே எந்த பாவாத்மாக்களோ விகார ஆத்மாக்களோ அழுக்கான ஆத்மாக்களோ இருக்க மாட்டாங்க. அதனால தான் அது நிர்விகார உலகம், தூய்மையான உலகம்னு சொல்லப்படுது. நீங்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கை தூக்கிறத பார்த்து வயதான தாய்மார்களும் கை தூக்குறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் பாபா கிட்ட வராங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ பாருங்கள், வயதாகி ஞானம் கிடைக்கிறது கூட அதை விட நம்ம சின்ன வயசுலேயே கிடைக்கிறது ரொம்ப நல்லது, பாக்கியம். புரிஞ்சிக்கிறோம் இல்லையா? எல்லோரும் ஒரே பதவியை அடைய முடியாதே. கண்டிப்பாக பிரஜைகளும் தேவைதானே. பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன் இல்லையா? சின்ன வயசுலலாம் இந்த கோயிலுக்கு போகிறது, நெருப்பு மிதிக்கிறது, இதுலேயே பிஸி ஆகிட்டு வயதான பிறகு வேறு எங்கேயும் போக முடியலன்ட்டு சென்டருக்கு வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு புரியாதுன்னு பாபா சொல்கிறார். இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. பாபா ஏழை பங்காளன். அதனால் ஏழை குழந்தைங்களை பார்த்தாலே பாபா சந்தோஷம் அடைஞ்சிடுறார். ஸோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக ஒருத்தர் இருந்தாலும் அவரை விட ஏழை குழந்தை மிக உயர்ந்த பதவியை 21 ஜென்மத்திற்கு அடைய முடியும். இது நல்லது தானே? வயதான தாய்மார்கள் இங்கே வரும்பொழுது பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க குறைஞ்சபட்சம் கிருஷ்ணபுரிக்கு போகிறாங்களே, இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து தப்பிக்கிறாங்களே. ஸோ யார் இந்த ஞானத்தை நல்லா படிக்கிறாங்களோ அவங்களால ஸ்ரீகிருஷ்ணரை தங்கள் மடியில் வைத்து தாளாட்ட முடியும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருக்கு அம்மாவாக முடியும், அல்லது அந்த ராஜ்யத்திற்குள்ள கிருஷ்ணருக்கு நெருக்கத்தில் வருபவராக ஆக முடியும். அந்த மாளிகைக்குள்ள பிரஜைகளுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவரை பார்ப்பாங்க, ஒரு சும்மா கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளே முதல்வரெல்லாம் எந்த நேரமும் பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். எப்பயாச்சும் எங்கேயாவது வந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான். எப்படி போப்பாண்டவர் ஜன்னல் வழியாக பார்ப்பார், மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம யூடியூப்லலாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்கலாம். அவர் ஜன்னல் வழியாக பார்ப்பார் போல இருக்குது. லட்சக்கணக்கான மனிதர்கள் அவரை பார்க்கறதுக்காக குவிவார்களாம்.
பாபா கேட்குறாரு, நாம் எதுக்கு அவரை ஒரே ஒரு கொஞ்சம் மட்டும் பார்க்கணும்? ஒரே ஒரு தந்தை தான் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார். அவர் நம்மையும் தூய்மையாக்குறார் இல்லையா? போப்பாண்டவரை பார்க்கறதுக்கு வராங்க. அவர் ஏன் போப்பானார், இவங்க ஏன் பார்க்குறவங்களா ஆனாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு தெரியும். நாம் ஏன் சும்மா ஒரு தடவை பார்க்குறவங்களா இருக்கணும்? ஏன் நல்லா படித்து அவர் கூடவே இருக்கிறவங்களாக, கூடவே விளையாடுறவங்களாக ஆகக்கூடாது? ஒரே ஒரு தந்தை தான் எப்பவுமே தூய்மையானவர். அதான் சதா சிவம். நம்மையும் அவரை மாதிரி தூய்மையாக்க வரார். ஒட்டுமொத்த உலகத்தையும் சதோ பிரதானமாக்குறார். இந்த பஞ்ச பூதங்கள், அதாவது விகார பூதங்கள் அங்கே இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பூதம் அங்கே இருக்காது. பஞ்ச தத்துவம் கூட அங்கே சதோ பிரதானமாக ஆயிடும். உங்களுடைய அடிமைகள் ஆயிடும். ஸோ பஞ்ச தத்துவமும் அங்கே சதோ பிரதானமாக ஆகிடும். உங்களுக்கு அடிமையாகிடும். அதனால் இங்கே இருக்கிற மாதிரி அதிக வெப்பம், அதிக குளிர், அந்த மாதிரிலாம் அங்கே கிளைமேட் இருக்காது. சதா காலமும் வசந்த காலமாகவே இருக்கும். பஞ்ச தத்துவம் விதிப்படி வேலை செய்யும். திடீர் மரணமே கிடையாது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, காலநிலை மாற்றம் பயங்கரமாக மாறிடுச்சு, நம்மளால் எதையுமே இப்போ கணிக்க முடியல, இந்த சீசன் மழை பெய்யும், இந்த சீசன் வெயில் அடிக்கும், எதையுமே கணிக்க முடியலன்றாங்க. இப்போ விதியை மீறிடுச்சு. மனிதர்கள் விதி மீறி நடக்கிறதுனால அதுவும் விதி மீறிடுச்சு. இப்போ நீங்கள் விதிப்படி நடக்க கற்றுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போனால் அங்கே பஞ்ச தத்துவமும் விதிப்படி நடக்கும். மரணமும் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாலாம் வராது. இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நரகத்திலேருந்து உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்குங்கள். சொர்க்கம்தான் உங்களுடையது. அங்கே இருக்கிற குடும்பம்தான் உங்களுடைய குடும்பம். இங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். 5000 வருடம் ஆகுது என்னுடைய மனைவியை, குழந்தையை, கணவனை விட்டு வந்து. 5000 வருஷம் கழிச்சு நான் அவங்கள சந்திக்க போகிறேன்றது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். எப்படி புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா தானாகவே பழைய வீட்டிலேருந்து புத்தி விலகுது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ உங்களுடைய புத்தி புது உலகத்தின் மீது ஈர்க்கப்படணும். இது எல்லையற்ற விஷயம். புது உலகம் உருவாகிட்டு இருக்குது, பழைய உலகம் அழிக்கப்பட போகுது. ஸோ அந்த புது உலகத்தை, சொர்க்கத்தை நீங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ எப்படிப்பட்ட அற்புதமான கட்டிட கலைஞர் நீங்கள்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காகவே அந்த சொர்க்கத்தை உருவாக்குறீங்க. ஸோ இதில் சொல்லுவாங்க மகாபாரத ராமாயணத்தில் விஸ்வகர்மா தான் இந்த மாதிரி தங்க மாளிகை இதெல்லாம் கட்டுவார். இப்போ விஸ்வகர்மானா என்ன? விஸ்வம்னா உலகம், கர்மானா காரியம். உலக நன்மைக்கான காரியம் செய்வதன் மூலம் சொர்க்கம் உருவாகிட்டு இருக்குது. நமக்காகவே உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறோம்? நினைவு யாத்திரையின் மூலமாக உருவாக்குறோம். ஏன்னா உலகத்துக்கே நன்மை நினைவு யாத்திரையில் இருப்பது தான். நினைவு யாத்திரையில் இருக்க இருக்க உலகம் தூய்மையாகும். பாவம் இவங்க பாத யாத்திரை போகிறாங்க, இதனால் யாருக்கு என்ன நன்மை இல்லையா? ராகுல் காந்தி பாத யாத்திரை போனார், அண்ணாமலை பாத யாத்திரை போனார், அதுக்கு முன்னாடி வைகோ பாத யாத்திரை போனார். அதனால் யாருக்காவது ஏதாவது நன்மை இருக்குதா? நினைவு யாத்திரையில் தான் நன்மை. கொஞ்சம் நினைவு இருந்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், அண்ணாமலை பாத யாத்திரை போனார், தோத்துட்டார். ராகுல் காந்தி பாத யாத்திரை போனார், தோத்துட்டார். ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய விரக்தி. ஆனால் இங்கே ஒரு வினாடி நினைத்தாலும் உங்களுக்கு அதற்கான கூலி கொடுக்கப்படும். அதற்கான பலனை கண்டிப்பாக அடைவீங்க. கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ மறைமுகமாக உங்களுடைய சொர்க்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. பாபா நினைவில் இருக்க இருக்க அந்த சொர்க்கத்தை நினைக்க நினைக்க
இப்போ உங்களுடைய இந்த அழுக்கான உடலை விட்டுட்டு சொர்க்கத்தில் போய் புத்தம் புதிய உடல் எடுத்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. ஸோ அதனால் அந்த சொர்க்கத்தின் உடல் தான் ஞாபகம் இருக்கணுமே தவிர இங்கே இருக்கிற உடலே ஞாபகம் இருக்கக்கூடாது. இங்கே உங்களுக்கு உடலே இல்லைன்னு நினச்சிக்கோங்கன்ற. ஸோ இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையிறதுக்கான ஈஸியான வழி கொடுக்கக்கூடிய தந்தையை ஒருபொழுதும் நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிறதே அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகத்தான். சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ராவண ராஜ்யமாக அழிய போகுது. அப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இந்த ராவணன் பண்ண வேலை 5 விகாரத்தில் விழ வச்சு பாவம் மேலே பாவம் செய்ய வச்சு எவ்வளோ தண்டனை கொடுக்குறான் மனிதர்களுக்கு. அந்த ராவண ராஜ்யமே அழிய போகுதுன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அது. சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாது ராவண ராஜ்யம் இருந்தது, துக்கம் நிரம்பிய உலகம் இருந்ததுன்னு தெரியாது. அப்போ அது அழிய போகுதுன்னு இப்போ தெரியுது பார்த்தீங்களா. இப்போ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் இல்லையா. இங்கே யாரையும் நம்ப முடியல. அப்பாவை நம்ப முடியல, அம்மாவை நம்ப முடியல, கூட பிறந்தவங்கள நம்ப முடியல, கல்யாணம் பண்ணவங்கள நம்ப முடியல, குழந்தைங்கள நம்ப முடியல, பேர குழந்தைங்கள நம்ப முடியல, பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நம்ப முடியல. அந்த மாதிரி மோசமான உலகம். திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு, நம்பிக்கை துரோகம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இது ஃபுல்லாக முடிய போகுது, அழிய போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷம் அது. அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறேன்னா எல்லாம் குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறேன்னா எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ பல முறை நினைவினாலேயே சொர்க்கத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, அந்த ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீங்க. அதே மாதிரி பல முறை இழந்தும் இருக்கிறீங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுவே சௌபாக்கியம்ன்ற இல்லை. அந்த சக்கரம் ஞாபகம் இருக்கணும். நான் நாராயணனாக இருந்தேனா, அப்போ என்னுடைய மனைவி எப்படி இருந்திருப்பாங்க, என்னுடைய மகன் எப்படி இருந்திருப்பாங்க, முதல்ல நான் எப்படி இருந்திருப்பேன், மகாலட்சுமியாக இருந்தேனா, என் கணவர் எப்படி இருந்திருப்பார், இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தேன்ற அந்த போதையும் இப்போ மீண்டும் ஆகிட்டு இருக்கிறன்ற அந்த போதையும் இருக்கும். பாபா தான் நம்மளை அப்படி ஆக்குனாருன்னா அவரை எந்த அளவுக்கு நினைவு பண்ணணும். அவரை நினைக்க நினைக்க ஆனந்தம், அது மட்டுமில்லை பாவமும் அழியுது. எவ்வளோ ஈஸியாக சொர்க்கத்தை கட்டுறீங்க இல்லையா. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அங்கே வேலைக்காரர்கள்லாம் வந்துடுவாங்க. இங்கே ஒழுங்காக முயற்சி பண்ணாதவங்க வேலைக்காரர் ஆகிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே நினைவு மட்டும் பண்ணுங்கள், ஜாலியாக உங்களுக்கு சொர்க்கத்தை அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? நோகாமல் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. ஜஸ்ட்டு நினைவில் மட்டும் கவனம் வைக்கணும், வேறு எந்த வேலையும் கிடையாது. உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த விகாரத்தை மட்டும் புத்தியில் கூட தொடாதீங்க. இந்த பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கு அந்த விஞ்ஞானிகள் என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இயற்கை சீற்றங்கள்னாலையும் ஏவுகணையினாலேயும் ஒட்டுமொத்த பழைய உலகமும் அழிக்கப்படும். பாபா மிக உயர்ந்த வழியை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கிறார். கொடுத்து சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறார். ஸோ அதனால் நான் பல முறை, கோடான கோடி முறை இந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது சதா உங்கள் புத்தியில் இருக்கணும், பாபாவுடைய வழிப்படி நடப்பதன் மூலமாக. ஸோ பல முறை ராஜ்யத்தை அடைந்தேன், பல முறை ராஜ்யத்தை இழந்தேன். இது உங்கள் புத்தியில் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். இதையே நீங்கள் எல்லோர்கிட்டையும் பேசிக்கிட்டே இருங்கன்றார். உலகியல் விஷயத்தை பேசி உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இதை பேசுனீங்கன்னா அந்த சக்கரத்தை நீங்கள் சுற்றுறீங்கன்னு அர்த்தம். இதன் மூலம் உங்கள் ஆத்மா சக்திசாலியாக மாறும். பாபாவை நினைவு பண்ணுங்க, ஸ்வதஷ்ண சக்கரதாரி ஆகுங்கள்.
குழந்தைங்க இதையெல்லாம் நல்லா கவனம் கொடுத்து கேட்கணும். நல்லா கேட்டதை ஜீரணிக்கணும், அதாவது தாரணை பண்ணணும். ஸோ பாபா என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், நேற்று என்ன சொன்னார், வரதானத்தில் என்ன சொன்னார், மெயின் முரளியில் என்ன சொன்னார், நீங்கள் குளிக்கும்போது, சாப்பிடும் பொழுது, இல்லை மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஃபுல்லாக தானாகவே இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயினாக பாபா நேற்று யாரை பற்றிய நெகட்டிவ் எண்ணமும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மை இருந்தால் பரவாயில்ல, வெறும் நஷ்டம் தானே, டென்ஷன் தானே, ஏன் மற்றவர்களை பற்றி நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்குறீங்க? இதனால் உங்களுக்கு உலகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய சேவை செய்ய முடியாது, அந்த தூய்மையான உள்ளுணர்வு வராது. தூய்மையான உள்ளுணர்வு இருந்தால் தான் வைப்ரேஷன் தூய்மையாகும், வாயுமண்டலம் தூய்மையாகும்னு சொன்னார். நேற்று முரளியோடைய சாரம் இது தான் இல்லையா? ஸோ இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது, சாப்பிட்டதுக்கப்புறம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, குளிக்கும்பொழுது, ஒவ்வொரு காரியம், பாத்ரூம் போகும்போது, ஒவ்வொரு நேரத்திலும் இதை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த போதையிலேயே இருக்கணும். சிவபாபாவையும் ஆஸ்தியையும் குழந்தைங்க கண்டிப்பாக நினைவு பண்ணணும். அதுக்கு தான் இப்போ கொடுக்குறார். அதை நினைத்தே அங்கே வருது. மாம்பழம் சொன்னாலே இனிக்காதுன்னுவாங்க, ஆனால் சொர்க்கத்தை நீங்கள் நினைத்தாலே சொர்க்கம் வருது. எவ்வளோ பெரிய மேஜிக் இது! ஸோ தன்னுடைய உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் பாபா. அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் தூய்மையாகவும் ஆகணும். தூய்மை ஆகலை அப்படின்னா தண்டனை அனுபவிச்சுட்டு தாழ்ந்த பதவி அடைவீங்க சொர்க்கத்தில். சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறக்கணும், உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே விரும்புனீங்கன்னா இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணுங்க. ஏன்னா பாபா ரொம்ப ஈஸியான வழி சொல்லியிருக்கிறார். அப்பாவை நினை, ஆஸ்தியை நினை, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி அன்பான அப்பாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா சொல்கிற எல்லாத்தையும் ரொம்ப கவனம் கொடுத்து கேட்கணும். கேட்டதை நல்லா ஜீரணம் பண்ணணும், அசைப்போடணும். மாடு எப்படி காலையில் சாப்பிட்டதை நைட்டை ஒரு இடத்துல உட்காந்து அசைப்போடுது, அந்த மாதிரி கேட்டதை திரும்ப திரும்ப மனதில் அசைப்போடணும், இல்லைன்னா கேட்டும் வேஸ்ட். ஸோ அசைப்போட தான் அது உங்களுடைய குணமாக மாறும். இதை பற்றிய மற்றவர்கள்கிட்டையும் பேசணுமே தவிர உலகில் விஷயத்தை பேசுகிறதெல்லாம் நேரத்தை வீணாக்கிறது. அதுக்காக நம்ம பாபா குழந்தையானோம். ஸோ கண்களை மூடிக்கிட்டு பாபாவை நினைவு செய்யக்கூடாது, கண்களை திறந்துக்கிட்டு பாபாவை நினைவு பண்ண முடியணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நல்லா படிக்கணும். வரதானம்: உங்களுடைய மனம் புத்தியை தொல்லைகளிலிருந்து விடுபட்டு சந்திப்பு விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனையெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய மனநிலை சேவை எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை தீராது. அது ஒரு மலை மாதிரி, மலை நகராது. நீங்கள் தான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் மனம் புத்தியை நீக்கணும். எப்படி? பறக்கும் கலையில் பறந்து செல்வதன் மூலம். அதுக்கு தான் பறக்கும் கலை கற்றுக் கொடுக்குறேன். மேலே வந்துடு குழந்தை, சூக்ஷ்மவதனத்துக்கு வந்துடு, உலகத்துக்கு சக்தி கொடு. நீ மேலே வந்துட்டால் பிரச்சனை மேலே வராது, அது கீழே தங்கிடும்ன்றார். நீ பாட்டுக்கு அதை முட்டிக்கிட்டே இருந்தன்னா கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அங்கேயே இருக்கட்டும். இது பிரச்சனைகளின் உலகம். பிரச்சனைகளின் உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உன்னுடைய புத்தி அதிலிருந்து நீக்கிடும். பிறகு அந்த மலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா பறக்கிற பறவைக்கு மலை ஒரு பெரிய விஷயமா? கடலும் அதுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அதையும் பறந்து போகுது.
ஸோ இந்த தொல்லைகள் நிறைந்த உலகத்தில் கண்டிப்பாக பலவிதமான தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று பின்னாடி ஒன்று. ஆனால் நீங்கள் புத்தியை சூக்ஷ்மாதனத்திலும் சொர்க்கத்திலும் பரந்தாமத்திலும் மட்டுமே இந்த 3 லோகத்தையே சுற்றி வருவதன் மூலமாக இந்த கலியுகத்தில் நடக்கிற எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தி விடுபட்டு இருக்கும். அப்போ பாபாவுடைய சந்திப்பும் உங்களுக்கு திருவிழாவாக இருக்கும். பாபாவுடைய சந்திப்பும் சரி, பிறரை சந்திக்கிறதும் சரி. ஏன்னா பிரச்சனைகளை பார்க்க மாட்டீங்க. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அந்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரியணுன்றார். ஒரு மிகப்பெரிய லாட்ரி சீட்டில் சொர்க்கம் போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. கன்ஃபார்ம். அதுவும் ராஜாவாகிற, நாராயணன் ஆகிற, மகாலட்சுமி ஆகிற அந்த போதை இருக்கணும். அந்த போதையில் இங்கே நடக்கிற விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, யார் இந்த எல்லையற்ற நாடக மேடையில் தன்னை ஒரு ஹீரோ, எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் செய்வதை பார்த்து என்னை மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்ற எச்சரிக்கை உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையில் ஹீரோ பார்ட் நடிக்கிறவங்க. இந்த கல்பத்திலே அவங்க தான் ஹீரோ. அப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.